நிருபதுங்கவர்மன், பல்லவப் பேரரசின் சிக்கலான சகாப்தம். 3ஆம் நந்திவர்மனின் ஆட்சிக்குப் பிறகு பல்லவப் பேரரசு ஒரு புதிய கட்டத்தை அடைந்தது. இந்த கட்டத்தின் முக்கிய பாத்திரங்களில் ஒருவராக திகழ்ந்தவர் நிருபதுங்கவர்மன். இவர் சுமார் கிபி 869 முதல் 880 வரை ஆட்சி புரிந்தார். தனது தந்தையின் போர்களுக்குப் பிறகு அரியணை ஏறிய நிருபதுங்கவர்மன் பல்லவப் பேரரசின் வீழ்ச்சியின் ஆரம்பகால சவால்களை எதிர்கொண்டார். தெற்கில் பாண்டியர்களுடனும் வடக்கில் புதிதாக எழுச்சி பெற்ற சோழர்களுடனும் தொடர்ச்சியான போர்கள் அவரது ஆட்சியின் முக்கிய அம்சங்களாக இருந்தன. இதுவே பல்லவப் பேரரசின் அதிகாரச் சரிவுக்கு வழிவகுத்தது. நிருபதுங்கவர்மன் குடும்ப பின்னணி. நிருபதுங்கவர்மன் பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனுக்கும் இராஷ்டிரகூட பேரரசர் 1ஆம் அமோகவர்ஷரின் மகளான சங்காவிற்கும் பிறந்தவர். இவர் தன் தாய்வழி தாத்தாவின் பெயரான நிருபதுங்கன் என்ற பெயரைப் பெற்றார். 3ஆம் நந்திவர்மனுக்கு கம்பவர்மன் என்ற மற்றொரு மகனும் இருந்தார். இவர் நிருபதுங்கவர்மன் ஒன்றுவிட்ட சகோதரர் ஆவார். நிருபதுங்கவர்மன் பல்லவப் பேரரசின் தெற்கு பகுதிகளை ஆட்சி செய்தபோது கம்பவர்மன் வடக்கு பகுதிகளை ஆட்சி செய்தார். இது பல்லவப் பேரரசின் அதிகாரப் பிரிவினையை காட்டுகிறது. தொடர்ச்சியான போர்களும் அரசியல் சூழலும். நிருபதுங்கவர்மன் ஆட்சி பாண்டியர்கள் மற்றும் சோழர்களுடனான கடுமையான போர்களால் நிறைந்திருந்தது. அவரது காலத்தில் பாண்டிய மன்னர்களாக ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் கிபி 830 முதல் 862 வரை மற்றும் அவருக்குப் பிறகு 2ஆம் வரகுணன் கிபி 862 முதல் 880 வரை ஆட்சி செய்தனர். பாண்டியர்களுடனான மோதல்கள். நிருபதுங்கவர்மன் ஆட்சிக்கு வந்த சமயத்தில் பாண்டியர்கள் பல்லவப் பேரரசுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தனர். குறிப்பாக 2ஆம் வரகுண பாண்டியன் தனது முன்னோர்கள் இழந்த பகுதிகளை மீட்கும் நோக்கில் பல்லவர்களுக்கு எதிராக பலமுறை படையெடுத்தான். நிருபதுங்கவர்மன் ஆட்சி காலத்தில் பாண்டிய மன்னன் 2ஆம் வரகுணன் பல்லவர்களை தோற்கடித்தான். இருப்பினும் பல்லவனின் பாகூர் பட்டயம் பாண்டியனிடம் முன்பு தோற்ற பல்லவர் படை அரசன் அருளால் நிருபதுங்கன் படை செலுத்தியதால் பாண்டியனையும் பிறரையும் அரசியலாற்றங்கரையில் முறியடித்தது என்று குறிப்பிடுகிறது. இது நிருபதுங்கவர்மன் பாண்டியர்களுக்கு எதிராக சில வெற்றிகளை பெற்றிருக்கலாம் என்பதை காட்டுகிறது. நிருபதுங்கவர்மன் காலத்தில் சோழர்கள் மீண்டும் தலையெடுக்கத் தொடங்கினர். விஜயாலய சோழன் கிபி 850 முதல் 870 வரை தஞ்சாவூரை கைப்பற்றி சோழப் பேரரசுக்கு அடித்தளமிட்டார். நிருபதுங்கவர்மன் நிர்வாகத் திட்டங்கள். நிருபதுங்கவர்மன் ஆட்சி காலத்தில் சில நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் மக்கள் நலத் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கோயில் திருப்பணிகள். நிருபதுங்கவர்மன் காலத்தில் பல கோயில்களில் புதிய கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டன. பல திருப்பணிகள் செய்யப்பட்டன. நில மானியங்கள். அவரது முன்னோர்களைப் போலவே நிருபதுங்கவர்மன் நில மானியங்களை வழங்கியுள்ளார். கூரம் ஆதிகேசவ பெருமாள் கோயில் கல்வெட்டு நிருபதுங்கரின் 17ஆம் ஆட்சியாண்டில் படுவோர் கோட்டத்து காரைநாட்டு வல்லவ என்ற ஊரின் நிலமானியம் பற்றி குறிப்பிடுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள். நிருபதுங்கவர்மன் ஆட்சி காலத்தில் பல கோயில்கள் கட்டப்பட்டும் புதுப்பிக்கப்பட்டும் வந்தன. பழியிலி ஈச்சுரம். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் உள்ள பழியிலி ஈச்சுரம் என்ற குகை கோயில் நிருபதுங்கவர்மன் காலத்தில் குடையப்பட்டது என்பது அக்கோயில் கல்வெட்டுகளால் அறியப்படுகிறது. திருவதிகை வீரட்டானேசுவரர் கோயில். திருவதிகை கோயிலை புதுப்பித்த பெருமை நிருபதுங்கவர்மனுக்கு உண்டு. பரமேசுவரமங்கலம் சைலேசுவரம். பாலாற்றின் கரை அருகில் அமைந்துள்ள பரமேசுவரமங்கலம் சைலேசுவரம் எனப்படும் கைலாசநாதர் கோயிலில் உள்ள ஒரு கல்வெட்டு நிருபதுங்கவர்மன் 16வது ஆட்சியாண்டில் இக்கோயிலில் உள்ள மகாதேவர்க்கு வழிபாட்டிற்காக 11 கழஞ்சு பொன் அளிக்கப்பட்டதை குறிக்கிறது. இது அவரது காலத்தில் இக்கோயில் சிறப்பாக செயல்பட்டதற்கான சான்று. நத்தம் செண்பகேசுவரர் கோயில். பரமேசுவரமங்கலம் ஊரின் தென்மேற்கு பகுதியில் உள்ள நத்தம் செண்பகேசுவரர் கோயிலும் நிருபதுங்கவர்மன் காலத்தையது என்று கருதப்படுகிறது. நிருபதுங்கவர்மன் பல்லவப் பேரரசின் ஒரு சிக்கலான காலகட்டத்தில் ஆட்சி செய்தாலும் அவர் கோயில்களை பாதுகாப்பதிலும் புதுப்பிப்பதிலும் கவனம் செலுத்தினார். நிருபதுங்கவர்மன் ஆட்சி பல்லவப் பேரரசு ஒரு புதிய அரசியல் யதார்த்தத்தை எதிர்கொண்ட ஒரு இடைநிலை காலத்தை குறிக்கிறது.
இது பிற்கால சோழப் பேரரசின் அசைக்க முடியாத எழுச்சிக்கு வழிவகுத்தது. அபராசிதவர்மன் குறுகிய கால அரியணையேற்றம். நிருபதுங்கவர்மன் ஆட்சி சுமார் கிபி 880 முடிவடைந்த பிறகு நிருபதுங்கவர்மன் ஒன்றுவிட்ட சகோதரர் கம்பவர்மனின் புதல்வனான அபராசிதவர்மன் பல்லவ அரியணை ஏறினார். திருப்புறம்பயம் போரில் கிடைத்த வெற்றியின் மூலம் அவர் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொண்டார். சோழர்களின் எழுச்சி மற்றும் திருப்புறம்பயம் போர். விஜயாலய சோழனின் மகன் ஆதித்த சோழன் கிபி 870 முதல் 907 வரை பல்லவர்களின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டார். சுமார் கிபி 885 நடைபெற்ற திருப்புறம்பயம் போர் என்பது இந்த பல்லவ வாரிசுரிமை போரின் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. இந்த போரில் அபராசிதவர்மன், ஆதித்த சோழன், கங்க மன்னன் முதலாம் பிருதிவிபதி ஆகியோர் இணைந்து பாண்டிய மன்னன் 2ஆம் வரகுணனை தோற்கடித்தனர். இந்த போரில் கங்க மன்னன் பிருதிவிபதி உயிரிழந்தாலும் ஆதித்த சோழனே இந்த போரின் பெரும் பலனை அடைந்தார். சோழ நாடு முழுவதையும் அவர் மீட்டுக் கொண்டார். இருப்பினும் திருப்புறம்பயம் போரின் பெரும் பலனை அடைந்த ஆதித்த சோழன் பல்லவர்களின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு சுமார் கிபி 890 வாக்கில் ஆதித்த சோழன் அபராசிதவர்மனை தோற்கடித்து தொண்டை மண்டலம் முழுவதையும் பல்லவர்களிடமிருந்து கைப்பற்றினான். இதுவே பல்லவ பேரரசின் அசைக்க முடியாத முடிவையும் சோழப் பேரரசின் அசைக்க முடியாத எழுச்சியையும் குறிப்பதாக அமைந்தது. அபராசிதவர்மனுடன் பல்லவர்களின் நேரடி ஆட்சி முடிவுக்கு வந்தது. பல்லவ பேரரசின் வீழ்ச்சி. அபராசிதவர்மனின் இறுதிக்காலம். அபராசிதவர்மனின் முக்கியமான வரலாற்றுச் சான்றுகளில் ஒன்றான வேலஞ்சேரி செப்பேடு திருத்தணி முருகன் கோயிலுக்கு நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. திருத்தணியில் உள்ள வீரட்டானேசுவரர் கோயிலில் காணப்படும் ஒரு கல்வெட்டு அபராசிதவர்மனின் ஆட்சி காலத்தில் இந்த சிவன் கோயில் செங்கற்களால் இருந்து உறுதியான கற்கோயிலாக மாற்றியமைக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. இக்கோயிலை நம்பியப்பி என்பவர் தன் செலவில் கற்றளியாக கட்டினார். அதைக் கண்டு மகிழ்ந்த மன்னன் அபராசிதவர்ம பல்லவன் ஒரு வெண்பா பாடினான். அப்பாடல் பின்வருமாறு. திருந்து திருத்தணியர் செஞ்சடையே சர்க்குக் கருங்கல்லார் கற்றளியா நிற்க விரும்பியே நற்கலைக லெல்லா நவின்றசீர் நம்பியப்பி பொற்பமையச் செய்தான் புரிந்து. இறைவனைக் குறித்து மனமுருக வெண்பாவை பாடினான் அபராசிதவர்மன். வரலாற்றின் சோகச் சுழற்சி. ஏறத்தாழ கிபி 250 சோழர்களின் தேசத்தை கைப்பற்றி பல்லவர்கள் தொண்டை நாட்டிலும் சோழ நாட்டிலும் 650 ஆண்டுகள் கோலோச்சினார்கள். காலச்சக்கரம் சுழன்று மீண்டும் அதே சோழ மரபினர் எழுந்து பல்லவர்களின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தங்கள் பழியை தீர்த்துக் கொண்டார்கள். இதுவே வரலாறு நமக்குச் சொல்லும் மறக்க முடியாத பாடம். உலகப் பேரரசுகளின் எழுச்சியும் வீழ்ச்சியும் எவ்வளவு ஆழமான வலியைக் கொண்டவை. பல்லவ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள். நன்றி.